அம்மா உங்கள் பையன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. கம்ப்ளைண்ட் நிறைய இருக்குது அப்படி தானே? நீங்கள் என்ன சொல்கிறது? இப்போ நான் சொல்கிற பாருங்க, இவன் வீட்டுக்கு வந்தால் புக் எடுத்து படிக்கிறதே கிடையாது, பசங்களோட சுற்றிக்கிட்டு இருக்கான், ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நான் என்ன சொன்னாலும் கேட்குறதே இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உடம்ப மட்டும் விட்டுட்டு தோலை அப்படியே உரிச்சு எடுத்துருங்க. சரி, அப்போ நான் போயிட்டு வரேன். வணக்கம்மா. வணக்கம் சார். ஏம்மா உங்கள் பையன் என் பையன் ஏம்மா உங்கள் பையன் என்ன பண்ணா தெரியுமாம்மா? அவன் என்ன பண்ணா எனக்கு என்ன சார்? நான் தோல் தொங்க விடாம சார். ஏம்மா அவன் படித்து நல்ல மார்க் தான் எடுத்திருக்கான். நல்ல மார்க் தானா? சரி. அவனுக்கு வாயில் சக்கரை கொடுங்கம்மா, நல்லா இருப்பீங்க. இப்போ கூட்டு போங்கம்மா, அடித்து கொண்டு போட்டு போயிடாதீங்க. வா. வணக்கங்க சார். நீங்கள் அபியோட அம்மா தானே? உங்கள் பையன் படித்து முன்னேறதுக்கு உண்டான வழி எதுவுமே இல்லை. இப்படியே போயிட்டு இருந்தா ஃபெயில் தான் ஆக போகிறான். உன்னால் பெக்கிறதுக்கு அப்படியே இருக்கலாம்டா. சார், டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கல சார்? இல்லைம்மா, மூக்கு சீக்கிட்டேன். நீங்கள் சேலையிலே தொடச்சிட்டு கிளம்புங்க. வணக்கம்மா. வணக்கம். ஏம்மா உங்கள் பையன் என்ன? என் பையனை பற்றி எனக்கு தெரியும். அவன் வீட்லேயும் நல்லா தான் படிக்கும். அவன் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அவன் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்கூலில் நீங்கள் என்ன சொல்லி தரீங்க? நல்லா தான் சொல்லித்தரோம். பேசாமல் வீட்லேயே என் பையனை நான் படிக்க வச்சுப்பேன். வேணா டிசி தரீங்களா இந்த ஸ்கூலை விட்டு? டிசி தரணுமா? டிசிலாம் தர முடியாது. ஒழுங்காக படித்து முடிச்சுட்டு வாங்கிட்டு போங்க.